ஒரு 2 மாசமா நம்ம சோப் வந்து வீடியோ அப்டேட் பண்ணலங்க. ஏன்னா, பர்சனல் ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால நம்மளால வீடியோ எடுக்க முடியல. இதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 50 சோப், 100 சோப் ரெடி பண்ணி குடுத்துட்டே இருப்பேங்க. இப்ப என்னால முடியல. ஏன்னா, நான் ஒரே ஆள் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால ரெடி பண்ணி கொடுக்க முடியல. அதனால நம்ம ரெகுலர் கஸ்டமர் 10 சோப், 5 சோப் வாங்குறவங்க கூட இப்ப 20 சோப், 25 சோப்னு மொத்தமா வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. இந்த குப்பைமேனி சோப்பு வந்து எப்பயுமே நம்மகிட்ட டிமாண்ட் தாங்க. இடையில ஒரு கஸ்டமருக்கு நம்மகிட்ட சோப் இல்ல. கடையில வாங்கியிருக்காங்க. அது ஹெர்பல் சோப்பு தான் போட்டிருந்தது. ஆனா ரொம்ப டார்க் கலர்ல நல்லாவே இல்லங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இல்ல அப்டின்னாங்க. எப்பயுமே வந்து சோப் வந்து லைட் கலர் மட்டும் தாங்க இருக்கும். இதில வந்து கலரிங் ஏதாவது ஆட் பண்ணா மட்டும் தான் ரொம்ப டார்க் கலர் இருக்கும். இது குப்பைமேனியும் பச்சளையும் ஒரு கஸ்டமருக்கு இது 2ம் சேர்ந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாரி லைட் கிரீன் கலர் தான் இருக்கும் சோப்பு. டார்க் கலர்ல வரவே வராதுங்க. ஃபுட் கலர் சேர்த்தா மட்டும் தான் டார்க் கலர்ல வரும். நம்ம செட்ல ஆட்டுன தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி தாங்க சோப் செஞ்சுட்ருக்கோம். இது உடம்புக்கு நல்லது தான் செஞ்சு குடுத்துட்ருக்கோம். நேச்சுரலா கிடைக்கிற ஹெர்பல்ல வந்து நம்ம சோப் பண்ணி ஹெர்பல் சோப் அப்படின்னு குடுத்துட்ருக்கோம். இதில ஏங்க கலர் சேர்க்கணும்? சோப்போட குவாலிட்டி நல்லா இருந்தாவே அந்த கலரிங்க்கு வந்து யாரும் இம்பார்ட்டன்ட் குடுக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரும் வந்து கலரிங் சேர்க்காம குடுங்க. இந்த சோப் வந்து எப்பயுமே நம்மகிட்ட ரொம்ப டிமாண்டுங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பையனுக்காக 12த் படிக்கிற ஒரு பையனுக்காக குப்பைமேனியும், பச்சளையும் சேர்த்து நம்ம செஞ்சு குடுத்துட்ருக்கோம். பச்சளையும் சேர்ந்தா பிம்பிள்ஸ் கொஞ்சம் வந்து ரொம்ப வராது. ரொம்ப அவாய்ட் பண்ணலாம். அந்த கரும்புள்ளிகள், கருந்திட்டுகள் இதெல்லாம் மறையும் அப்படின்ட்டு அதையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி குடுத்துருக்கோம். இன்னுமே நெறைய பேர் வந்து கால் பண்ணி இந்த சோப் வந்து எப்படி பேக் பண்ணுறது? இது என்ன பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அந்த லேபிள் எங்கே பிரிண்ட் பண்ணுறது? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து பாருங்க. சோப் எப்படி பேக் பண்ணுறது? லேபிள் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பேன். இது கூட நம்ம அரப்பும் சேர்ந்து இன்னைக்கு பேக் பண்ண போறோங்க. இது ஒரு இயற்கையான மூலிகை ஷாம்பு அப்படின்னு சொல்லலாம். நம்ம தலைமுடி உதிர்வை தடுத்து தலைமுடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லங்க, பேன் தொல்லை, பொடுகு தொல்லை போன்றவருடைய தலைமுடி சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் வந்து இது தீர்க்கும். இது நேச்சுரலான நல்ல ஷாம்பு மாரி நல்ல நொர வருங்க. நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்ட்டா, நல்லா சில்கியா இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிஸ்டர் கால் பண்ணி, "ஏன் சிஸ்டர் நீங்க தொடர்ந்து வீடியோ போட மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து பல பிரச்சனைகள்ங்க. நம்ம வந்து இப்ப வந்து ஒரு வாய்ஸ் வந்து கொடுக்கவே முடியாது. அவ்வளோ வண்டி சவுண்டுங்க கேட்டுட்டே இருக்கும். எந்நேரம் கேட்டுட்டே இருக்குங்க, எனி டைம். ஒரு 2 மினிட்ஸ் ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு, இதுக்கு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு 2 ஹவர்ஸ் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு இங்க வண்டி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அதனால தான் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேலும் நான் ட்ரை பண்றேங்க. தேங்க் யூ ஸோ மச்.